இந்த ஆள் அவரோட கையை வைக்கும் போது ரத்த கரையால ஆன ஃபிங்கர் பிரிண்ட் அங்கேயே ஒட்டிக்குது. அதுக்கப்புறம் அந்த வழியா போற வண்டி எல்லாமே ஆக்சிடென்ட் ஆகுது. ஏன்னா அந்த ஊர்ல கண்ணுக்கு தெரியாத செவுரு ஒண்ணு உருவாகி இருக்கும். அப்போ ஒரு ஃபயர் சர்வீஸ் வண்டி அந்த வழியா வரும். இந்த ஆள் போய் நடுவுல நின்றுவான். அந்த வண்டியில இருக்க டிரைவர் இவன் பிராங்க் பண்றான்னு சொல்லிட்டு இவன் கூட சண்டை போடுறதுக்காக வருவாரு. கண்ணுக்கு தெரியாத செவுத்துல இடிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கே புரியும் இந்த கண்ணுக்கு தெரியாத செவுரு இருக்கனால இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது கேட்கல. அதனால இந்த ஆளு ஒரு பெண்ணையும் பேப்பரையும் எடுத்து அதுல எழுதி புரிய வைக்கிறான். அதுல உடனே போலீஸை கூப்பிட சொல்லி எழுதி இருக்கான். அவரு உடனே போலீஸுக்கு கூப்பிடுறாரு. அவங்க வந்து இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்றாங்க. இந்த கண்ணுக்கு தெரியாத செவுரை பார்க்க முடியாது, ஆனா ஃபீல் பண்ணலாம். உடனே அந்த ஊரோட மேப் எடுத்து எந்த இடத்துல அந்த செவுரு ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இவங்க முழுசா அதை பத்தி கண்டுபிடிக்கல, ஆனா அதுக்கே ஒரு நாள் ஆகிடுது. அந்த ஊர்ல இருக்க ஒரு சில மக்கள் இதை பாக்குறாங்க. அதுல ஒரு பொண்ணு உடனே மயங்கி விழுந்துடுறா. புரியாத பாஷையில ஏதோ சொல்லிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது. அந்த கண்ணுக்கு தெரியாத செவுரு கரெக்டா இந்த ஊரை மட்டும் சுத்தி ரவுண்டா இருக்கு. அந்த கண்ணுக்கு தெரியாத செவுரை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் ஆபீசருக்கு திடீர் நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. உடனே அவரோட ஹார்ட் பிளாஸ்ட் ஆகி அந்த இடத்துல இறந்து போறாரு. அந்த இடத்துல இவரை காப்பாத்துறதுக்கு யாரு